Convolvulaceae, Morning Glory Family, Taxonomic and Systematics Unit 3ல PGTRB நியூ சிலபஸ்ல இருக்கு. Systematic position, Bentham and Hooker classification படி dicotyledons, Gamopetalae, Polymoniales, Convolvulaceae. Engler and Prantl படி dicotyledone, sympetalae nothing but Gamopetalae தான். Tubiflorae, Convolvulaceae. APG 4 2016ல நடந்ததுல ஆர்டர் Solanaceae, family Convolvulaceae. Examples of the important genera with traits in the family ஓடது. ஸோ ஜீனஸ் வந்து ஐப்போமியா. ஸோ இதோட ஹேபிட் பார்த்தீங்கன்னா கிளைம்பர். ஐப்போமியா பட்டாட்டஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, டியூபரஸ் ரூட்ஸ், அது நம்மளுக்கு தெரியும், டியூபரஸ் ரூட்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு. கஸ்கியூட்டா, பாராசிட்டிக் வைன். கஸ்கியூட்டா ரெஃப்ளெக்ஸால நோ குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் இல்லாததுனால அது என்னது, பாராசைட், இன்னொரு பிளான்ட்டை நம்பி தான் உயிர் வாழுது. எரிஜிரியா, woody climber, Erigia nervosa. Ornamental, Merimia, herbaceous climber, Merimia gangetica, ground cover. Okay, Ipomoea batatas வந்து sweet potato, tuberous root. Cuscuta reflexa தான் parasite, chlorophyll இல்ல. Egeria nervosa வந்து ornamental woody climber இருக்கு. Merimia ஹெர்பேஷியஸாக இருக்குது. மெர்பியா கேஞ்சட்டிக்கா வந்து கிரவுண்டு கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் கன்வால்வுலேசி மார்னிங் க்ளோரி ஃபேமிலி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மார்னிங் க்ளோரி ஃபேமிலி. ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வைனிங் ஸ்டெம், இதுதான் கீ ஸ்ட்ரக்சர் கூட. ஹேபிட் எப்படி இருக்குது, ட்வைனிங் ஸ்டெம்மாக இருக்குது. பாராசைட் பார்த்தீங்கன்னா கஸ்கியூட்டா. இந்த ஃபேமிலியில் கஸ்கியூட்டாக்கு இன்னொரு பேர் வந்து டோடர் ஃபேமிலி, டோடர் பிளான்ட்டு. இன்னொன்று வந்து சடேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு பிளான்ட்டும் இருக்குது. டோடர் கிடையாது, டெவில்ஸ் கேரன்னு சொல்லுவாங்க இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபனல் ஷேப்டு கரோலா ஃபனல் ஷேப்டாக இருக்குது. ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், எபிபெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ், இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். ஐப்போமியா, ஆர்ஜீரியா, மெரிமியா, கஸ்கியூட்டா, இதுதான் காமன் ஜெனிரா. ஸோ இது வந்து அந்த கன்வால்வுலேசியோட பிளான்ட்டு. பார்க்கறதுக்கு அந்த டியூபுலார் கரோலா பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேபிட். ஸோ ஹேபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயினாக ஹெர்ப்ஸ் எது, கஸ்கியூட்டா ரெஃப்ளெக்ஸா. ட்வைனிங் ப்ரோஸ்டேட், ட்வைனிங்காகவும் இருக்கலாம், ப்ரோஸ்டேட் கிளைம்பஸாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஐப்போமியா பர்பியூரியா. சம் ஷ்ரப்ஸ், சிலது ஷ்ரப்பாக இருக்கலாம். ஆர்ஜீரியா நர்வஸா. ரேர்லி ட்ரீஸ் அண்ட் சில பாராசிட்டிக் இருக்குது. அது கஸ்கியூட்டா. இது ஒரு டோட்டல் ஸ்டெம் பாராசைட். ஓகே, நெக்ஸ்ட் ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஐப்போமியா பட்டாட்டாஸில் டியூபரஸ் டேப் ரூட் சிஸ்டம், அது சக்கரவள்ளி கிழங்கு. அண்ட் ஆப்சண்ட் இன் பாராசிட்டிக் பிளான்ஸ் லைக் கஸ்கியூட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸுக்கு பதிலாக ஹாஸ்டோரியா இருக்குது, சக்கிங் ரூட்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த ஃபேமிலியில். நெக்ஸ்ட்டு ஸ்டெம். ஸோ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஹெர்பேஷியஸ் அண்ட் ட்வைனிங். ஐப்போமியா குவாமா slit, woody in some climbers. Example Argyria nervosa, thread-like and yellow in parasites. Cuscuta reflexa. ஸோ த்ரெட், அதாவது நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறது வந்து ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ஹெர்பேஷியஸ் ட்வைனிங் ஹேபிட்டேட்டாக இருக்குது. ஐப்போமியா குவாமோட் கிளிட். woody கிளைம்பர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆர்ஜீரியா நர்வோசா, த்ரெட் மாதிரி இருக்குது, த்ரெட் லைக் எல்லோ அதாவது இது பாராசைட்டு. கஸ்கியூட்டா ரெஃப்ளெக்ஸா. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ், சிம்பிள், ஆல்டர்னேட், எக்ஸ்டிபியூலேட், ஐப்போமியா பர்பியூரா. இங்கே லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸ்கேல் லைக் ஆர் ஆப்சண்ட், அதாவது பாராசிட்டிக் இதில் வந்து லீவ்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கேல் மாதிரி இருக்கலாம். கஸ்கியூட்டாவில் பார்த்தீங்கன்னா அது லீஃப் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ்.
இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட்டரி ஆக்சிலரி. ஐப்பர்மியால எப்படி இருக்கு? சாலிட்டரி ஆக்சிலரி. ஜைமோசா எதுல இருக்கு? மெரிமியா கேஞ்சட்டிகால. ஸ்கார்பியாய்ட் ஜைம். ஸோ நம்ம இன்ஃப்ளோரசன்ஸை பற்றி பார்த்தோம்னா சாலிட்டரி ஆக்சிலரி ஐப்பர்மியால. ஜைமோஸில் வந்து மெரிமியா கேஞ்சட்டிகா, ஸ்கார்பியாய்ட் ஜைம். ஸோ ஃப்ளவர் வந்து பைசெக்ஷுவல், ஆக்டினோமார்பிக், கம்ப்ளீட்டாக இதில் இருக்கான். ஐப்பர்மியா பர்பியூரால பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப். கரோலாவோட ஃப்ளவரோட ஷேப் எப்படி இருக்கு? ஃபனல் ஷேப்டு பர்பிள் கலர்ல இருக்கு. அண்ட் பிராக்டியேட் இருக்கு. பிராக்ட் இருக்கிறதுனால அது பிராக்டியேட். காம்பு இருந்தா பெடிசலேட். ஸோ எக்ஸாம்பிள் ஆர்ஜீரியா நர்வஸா. நெக்ஸ்ட் கேலிக்ஸ், செப்பல்ஸ். செப்பல்ஸ் 5, free, persistent, enlarged in fruiting. எக்ஸாம்பிள் ஐப்பர்மியா nil. அதாவது கேலிக்ஸ் எப்படி இருக்கான்? 5 தான். ஃப்ரீயா இருக்கு, யுனைடெட் ஆகல. அப்போ அது என்னது? பாலிசெபாலஸ் தானே. பெர்சிஸ்டன்ட்னா இருக்கு, ஃப்ரூட் ஃபார்ம் ஆன பிறகு கூட இருக்கு, ஃப்ரூட்டோட சேர்ந்து வளர்தான். ஸோ என்லார்ஜ் இன் ஃப்ரூட்டிங் கண்டிஷன்ல ஐப்பர்மியா nil. ஏஸ்டிவேஷன் வால்வேட்டா இருக்கலாம், இம்ப்ரிகேட்டா இருக்கலாம். எக்ஸாம்பிள் மெரிமியா. நெக்ஸ்ட் கரோலா, பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் 5, கேமோ பெட்டாலஸ். நம்ம பென்தமன் ஹூக்கர்ல என்ன சொல்லியிருக்காங்க? கேமோ பெட்டாலே. கேமோன்னாவே என்னது? இதோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமேட்டிக் பொசிஷன்லேயே கேமோ பெட்டாலேனாவே ஃபியூஸ்டு பெட்டல்ஸ். அப்போது ஃப்ரீயாக இல்லை, ஃபியூஸ்டாக இருக்குது பெட்டல்ஸு. எந்த ஷேப்பில் இருக்குது? ஃபனல் ஷேப்பில். ஃப்ளவரே சொல்லணும் இல்லையா? ஃபனல் ஷேப் இல்லைன்னா பெல் ஷேப்பில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐப்பர்மியா பர்பியூரா. இதுக்கு ட்ரம்பட் ஷேப், ட்ரம்பட் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்குது. ட்ரம்பட்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன் தான் இந்த ஃபேமிலியில் ரொம்ப காமனான ஒன்று. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம். ஸோ ஸ்டீமன்ஸ் வந்து 5. எபிபெட்டாலஸ்ன்னா பெட்டல் மேலே ஒட்டிட்டு இருக்கு, ஆனால் அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்கு. எக்ஸாம்பிள் ஐப்பர்மியா. ஆந்தர் வந்து டைத்தீக்கஸ், இன்ட்ரோஸ், லாங்கிடியூடினல் டெகிசன்ஸ். கைனீஷியம் பார்த்தீங்கன்னா பைகார்ப்லரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி. ஸோ 2 கார்பலி, அதாவது 2 கார்பல் இருக்கிறதுனால பைகார்ப்லரி. சின்கார்பஸ், சுப்பீரியர், 2 locules in hypermia, axial placentation in mermia, style simple, stigma bifid in cuscuta. கஸ்கியூட்டால, அதாவது நார்மல் தான் இது. பைகார்பலரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி வித் 2 locules, axial placentation, style simple, stigma bifid. ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்து யூஸ்வலாக கேப்சியூல் தான் ஐப்பர்மியா நெல்லில். அண்ட் சில சமயம் பெரி ஆர் நட் லைக் இருக்கலாம். சீட் வந்து எண்டோஸ்பெர்மிக் தான், கர்வ்டு எம்ப்ரியோ இருக்கு. ஐப்பர்மியா பட்டாட்டஸ், சீட்ஸ் இன் ஃப்ரூட் கேப்சியூல்ஸ். ஹேரியா இருக்கு, ஸ்மூத்து சீட் கோட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீஷீஸை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் பாலினேஷன் வந்து என்டமோஃபில்லஸ் தான். ஸோ இந்த ஐப்பர்மியா பர்பியூர், அந்த பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா பெல் ஷேப்பில், அது பீஸையும் பட்டர்ஃப்ளைஸையும் அட்ராக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் கன்வால்வியூலேசி ஐப்பர்மியா பிளான்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. பிராக்ட்னா பிஆர், பிஆர்எல்னா பிராக்டியோல் இருக்கா. பைசெக்ஷுவல், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ஒரே ஃப்ளாரில் இருக்கு. ஆக்டினோமார்பிக், எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் இருக்கு. கேலிக்ஸ் 5, ஃப்ரீ. ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. அண்டு ஆனால் இங்கே ஃபியூஸ்டாக காட்டியிருக்காங்க. மேபி சம் இதில் வந்து ஃபியூஸ்டாக இருக்கலாம். கரோலா 5 ஃபியூஸ்டு, ஆண்ட்ரீஷியம் 5 அண்ட் இது வந்து எபிபெட்டாலஸ் இல்லையா. ஸோ கரோலா அண்ட் ஆண்ட்ரீஷியத்துக்கு மேலே ஒரு கனெக்ஷன் வரும். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கைனீஷியம் வந்து கைனீஷியம் 2 superior. Next, okay, இது floral diagram. Next, economic importance பார்த்தீங்கன்னா food plants. Food plantsல வந்து ஐப்பர்மியா பட்டாட்டா, அது வந்து ஸ்டார்ச், அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கு இல்லையா. ஃபுட் க்ராப்பு ஸ்வீட் பொட்டேட்டோ, டியூபரஸ் ரூட்ஸை தான் நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றோம் இல்லையா. ஐப்பர்மியா அக்வாட்டிகா, இது லீஃபி வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஸ்பினாச், இதோட லீவ்ஸ் அண்ட் ஷூட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் பார்ட் இது.
அதை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆர்னமெண்டல் பார்த்தீங்கன்னா ஐப்பர்மியா பர்பியூரா, அப்புறமா ஐப்பர்மியா குவாமோக்ளிட் அண்ட் ஏஜீரியா நர்வஸா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது அழகுக்காக கார்டன்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாராசிட்டிக் பிளான்ஸ், பொட்டானிக்கல் ஸ்டடி அண்ட் எத்தினோபாட்னி. இதுக்கு பாராசிட்டிக்கல் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்கியூட்டா ரெஃப்ளெக்ஸா, இது ஒரு ஸ்டெம் பாரசைட். ஸ்டெம் பாரசைட் ஹோல் பிளான்ட்டுமே வந்து ஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, ஏன்னா ஆஸ்டோரியா இருக்கு. நெக்ஸ்ட் சாயில் கன்சர்வேஷன், இது கிரவுண்டு கவர் பண்ணுது. எது? மெரிமியா கேஞ்சட்டிகா, சாயில் பைண்டர். அப்புறமா சாயில் பைண்டர்னா சாயில் எரோஷன் நடக்க விடாம தடுக்குது. இது ஒரு ஸ்ப்ரெட்டிங் வைன் கிளைம்பர், அதாவது தரையோட ஒட்டி போற ஒரு வைன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.